ஜனமும் உன்னை மேற்கொள்வதில்லை. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் சொல்கிற வார்த்தை சூனியம் வச்சுட்டாங்க. ஊழியக்காரே சொல்கிற சூனியம் வச்சுட்டாருன்னு. ஊழியக்காரே என்ன சூனியம் வச்சுட்டாரு. இந்த வசனம் என்ன போடுறது? தேவன் என்னை வேறே ஜனத்துக்கு. In other word, no man can overtake you, no man can compensate you. உன்னை மேற்கொள்ள எந்த மனிதனாலும் முடியாது, நீயே உன்னை அர்ப்பணித்தால் ஒழிய. தமிழ் புரியுதா? உன்னை மேற்கொள்ள எந்த சக்தியாலும் முடியாது, நீயே உன்னை வளைந்து கொடுத்தால் ஒழிய. சொல்லுங்க. நான் கடினமாக இருந்தால் அவன் கடினமாக இருப்பான். நான் கவனமாக இருந்தால், புரியுதா உங்களுக்கு? அவன் கவனமாக இருப்பான். புரியவே இல்லை. நான் கவனமாக இருந்தால் பையன் உஷாராயிட்டாரு, கிட்ட போகக்கூடாது. புரியவே மாட்டேது. நான் கவனமாயிட்டேன்னா அவன் கவனமாயிடுவான், அட்ரஸை மாற்றிப்பான். புரியவே மாட்டேது. நான் கவனம் இல்லைன்னா பரவாயில்ல, பால்வடியும் முகம், நல்ல இடம், ஒரு 7 பேரை கூட்டு போய் தங்குவோம். 2 காரியம் சொல்ல போகிறேன். கவனம் தேவை, கவலை தேவை. என்ன சொல்லுங்க? கொஞ்சம் தூங்கினால் எதிரி கலை விதைக்கிறது கொஞ்சம்தான். இஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். கேட்குறதெல்லாம் பாருங்கள். விதைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வளர்கிறதுக்கு நாள் ஆகும், விதைக்கிறதுக்கு என்ன நேரம் இல்லை. இப்போ நம்மளாம் வளர்றோமே, இந்த வைல்ட் ட்ரீஸ்லாம் இருக்குது, காட்டு மரங்கள், அது யார் விதைக்கிறா? தானாக வளையுது. தானாக வளதே இல்லை, எவனோ ஒருத்தர் தூக்கி போடுறான். ஏதோ ஒன்று சாப்பிட்றான், அதை தூக்கி போடுறான், அது என்ன ஆகிடுது? திரும்ப சொல்கிறேன், விதைப்பதற்கு நேரம் தேவையில்லை, ஆனால் அறுப்பதற்கு நேரம் தேவை. எல்லாம் சொல்லுங்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு அறுவடை இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள். கவனம் தேவை. அந்த வசனம் முடிக்கலையே. சொல்லுங்கள். எந்த சூழ்நிலையிலும் யாரை விடுறதில்லை, வேறே ஜனத்துக்கு விடப்படுவது. சொல்லுங்கள் எல்லாரும். என்ன பாருங்கள், எல்லாரும் ஒருவேளை பிற மதத்திலிருந்து வந்தவர்கள், அல்லாவிட்டால் பிற மதத்தோடு வாழ்கிறவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், God never commit your life to someone who is not known to God. தேவனை அறியாத ஒருத்தங்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். என் அனுபவம், ரயில்வே துறையில் பணியாற்றினேன். என்னை சுற்றியிருந்த மக்கள் எல்லாமே அவள், புரியல, ஒரு மளிகைகளையும் வேலை செஞ்சேன். என்னை சுற்றியிருந்த மக்கள் எல்லாம் துன்மார்க்க, வாயை திறந்தால் கெட்ட வார்த்தை பேசுவார் அவர்.